மேசராசிக்காரங்க பொதுவாகவே வந்து துபாய் அப்புறம் வந்து முஸ்லீம் நாடாக பார்த்து போவாங்க. இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் பெரிய கனவோட ஒரு 10 ரூபா வச்சுட்டு 100 ரூபா பொருள் அடையணும்னு நினைப்பாங்க. அப்படி எல்லாம் இல்லாமல் 10 ரூபா பொருள் தான் 10 ரூபா பொருளாகவே ஆசைப்படணும், சமமாக ஆசைப்படுங்கன்னு சொல்லுவேன். இந்த ஏப்ரல் மேல விளையாடக்கூடிய பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தையல் உலகம் செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதுனால 4-5 தையலெல்லாம் உழவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கெல்லாம் வந்து பரிகாரம் என்னன்னா, முருகனை பலமாக கும்பிடணும். அழகர்சாமி கோயில் இருக்குதுங்க, அந்த கோயிலுக்கு போய் கும்பிட ஆரம்பிக்கணும். இல்லை அந்த ஃபோட்டோ வச்சு கும்பிட ஆரம்பிக்கணும். அப்போ பழனி முருகனை கும்பிட ஆரம்பிக்கணும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர்னு ஏதோ வேலையிலையோ பெரிய மாற்றமோ, ரொம்ப நாள் காத்துட்டு இருந்த வேலையே இல்லாமல் உங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்யாதவங்களுக்கு திடீர்னு தொழில் செய்யலான்னு தோணும். மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட பிரபல அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க சார். பொதுவா பாத்தீங்கன்னா அந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே மக்கள் மத்தியில வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது குறிப்பிட்டு இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே வந்து தனித்துவமா நிறைய அக்கறை காட்டுவாங்க. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது மேஷ ராசி நேயர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? மேசம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் பெரிய 7 சனி பாதிப்பு ஏற்படும். அதுவும் இல்லாமல் இந்த சித்திரை மாதம் வந்து அவங்களுக்கு வந்து குரு வந்து இப்போது 3ல் இருக்கிறனால கூட பிறந்த சகோதரினால எல்லாம் சிக்கல் ஏற்படும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர்னு ஏதோ வேலையிலையோ பெரிய மாற்றமோ, ரொம்ப நாள் காத்துட்டு இருந்த வேலையே இல்லாமல் உங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்யாதவங்களுக்கு திடீர்னு தொழில் செய்யலான்னு தோணும். ஆனால் பெரிய செலவு போட்டு செய்யக்கூடாது. வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்லி யாராவது ஐடியா கொடுத்து வெளிநாட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்து பண்ணுறதெல்லாம் கூடவே கூடாது. இந்த மேசராசிக்காரங்க பொதுவாகவே வந்து துபாய் அப்புறம் வந்து இந்த முஸ்லீம் நாடாக பார்த்து போவாங்க. சிங்கப்பூர், மலேசியாவில் போக மாட்டாங்க. லண்டன் இதெல்லாம் போக மாட்டாங்க. இந்த பக்கம் நோக்கி போவாங்க. அபுதாபி இப்படி போவாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னும் கஷ்டம் போகும். அங்கே இருக்கவங்களே மேசராசிக்காங்க நிறைய பேர் நம்ம கிளைண்ட் இருக்காங்க. அவங்க இருக்கவங்களே நிறைய கொஞ்ச நாளைக்கு இந்தியாவுக்கு போகலாம், இல்லை இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். ஏன்னா 7 ஸ்டார்ட் ஆகிருக்குது, குரு தப்பான இடத்துல இருக்குது. இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட் ஆகுது. 3, 4 வருது. அந்த குருவெல்லாம் 3, 4 இடத்துக்கெல்லாம் கடகத்துக்கெல்லாம் வரும்போது மேசத்துக்கு இன்னும் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். படிக்கிற குழந்தைங்க கூட நிறைய மார்க் வாங்கணும்னு நினைப்பாங்க. அந்த மார்க்கும் கூட கொஞ்சம் கம்மியாகும். இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் பெரிய கனவோட ஒரு 10 ரூபா வச்சுட்டு 100 ரூபா பொருள் அடையணும்னு நினைப்பாங்க. அப்படி எல்லாம் இல்லாமல் 10 ரூபா பொருள் தான் 10 ரூபா பொருளாகவே ஆசைப்படணும், சமமாக ஆசைப்படுங்கன்னு சொல்லுவேன். ஒரு வீடே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவன் பொண்ணு வீட்டுக்காக என்ன சொல்லுவான், வீடு இருக்க மாப்பிள்ளை வேணும்னு தேடுவாங்க. அவன் பொய்யான ஒரு வீட்டை வாங்கிட்டு கடன் கட்டுற வீடாக வாங்கிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிடுவான். அதனால் அப்படியெல்லாம் ஆசைப்படாமல் இப்போ சமீபத்தில் என்னோடய கிளைண்ட் நிறைய பேர் பொண்ணு பார்க்க போனால் 1008 கண்டிஷன். இப்போ எப்படிங்க இது பொண்ணு பார்க்குறது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் மேச ராசிக்காங்க அப்படி டாமினேட் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகைக்காரங்க வந்து கல்யாணமே வேண்டான்னு சொல்லக்கூடிய திடீர்னு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு எனக்கு ஆண்டி ஆயிடணும். ஆண்டினா பழனி ஆண்டவர் எப்படி கிருத்திகை அன்னைக்கு தான் கோவிச்சிட்டு போனது, அது மாதிரி ஒரு மனநிலை வெறுத்தி அடையக்கூடிய மனநிலை ஏற்படும். அது இந்த காலகட்டம் தான். இப்போ இந்த 7 அது 15 வயசு கம்மியாக இருந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதுக்கு மேலே 30, 32, 40க்குள்ளே இருக்கவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே வெறுத்தி அடைவாங்க. 15லேருந்து 17க்குள்ளே இருக்கவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தண்ணியில் வந்து கண்டம், தண்ணியில் ஜம்ப் பண்ணவோ, இல்லை மரத்துலேருந்து குதிக்கவோ, இல்லை ஒரு குழிக்குள்ளே குதிக்கவோ, இல்லை ஏமாந்து குழியே தெரியாமல் போய் காலை வைக்கவோ கூடாது. இந்த ஏப்ரல் மேல விளையாடக்கூடிய பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தையல் உலகம் செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதுனால 4-5 தையலெல்லாம் உழவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கெல்லாம் வந்து பரிகாரம் என்னென்னா, முருகனை பலமாக கும்பிடணும். அழகர்சாமி கோயில் இருக்குது இல்லைங்க, மதுரைக்கு பக்கத்தால் கல்லழகு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து குதிரை வச்சு தான் சாமி
அந்த கோயிலுக்கு போய் கும்பிட ஆரம்பிக்கணும், இல்லை அந்த ஃபோட்டோ வச்சு கும்பிட ஆரம்பிக்கணும். அப்போ பழனி முருகனை கும்பிட ஆரம்பிக்கணும். கிருத்திகை நட்சத்திரம் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. எப்பேற்பட்டவனா அந்த கடையில் வெட்டுறவங்க கூட சாப்பிட மாட்டான். கிருத்திகை அன்னைக்கு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டால் கண்டிப்பாக கஷ்டமாகும். அது நான் பிஜேபி கிடையாது, இதெல்லாம் கிடையாது. நான் ஒரு கடவுள் சிவபக்தன். அதனால இதெல்லாம் சாப்பிடும்போது கஷ்டங்கள் வரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சாப்பிட்டு போய் நீங்க சாமி கும்பிட்டதுனால, இந்த யூடியூப் பார்த்ததுனால, ஒரு ஜோசிகாரனை பார்த்ததுனாலையும் பலன் இல்லை. பொது பலன் தான் இதெல்லாமே. ஜாதகத்தில் இன்னும் பெரிய தோஷங்கள் எல்லாம் இருக்கும். அந்த தோஷத்தை எல்லாம் உடைச்சு அவன் மீண்டும் ஆகணும். தோஷமே இல்லை அப்படின்னா இந்த தோஷம் சேர்ந்து வரும்போது இன்னும் ஜோசிகாரனால போய் எல்லாம் நான் 100 பேர்த்துக்கிட்ட பார்த்தேன், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால மேசத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கிருத்திகை ஜாக்கிரதை தேவை. யானை வச்ச கோயிலுக்கு போகலாம். பரணி நட்சத்திரத்துக்காக எல்லா கோயிலும் எங்கேயாவது ஒரு இடத்துல யானை இருக்கும், அந்த சாமி கும்பிடலாம். இல்லை அப்படின்னா குருவாயூர் ஓப்பன்ல 100 யானை இருக்காங்க. அங்கே கேசவன் யானைன்னு சொல்லிட்டு ஒரு யானை இருக்குது, சிலையே வச்சிருக்காங்க. அந்த கேசவன் யானையை போய் கும்பிடணும் பரணி நட்சத்திரத்துக்காக. அப்படி கும்பிடும்போது அது பரணி நட்சத்திர அன்னைக்கு அங்கே போகணும். இந்த வருடம் அப்படியே அந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த 3 விதமான கோயில் இருக்குது. பக்கத்தால் இருக்க கோயில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தால் இருக்க கோயிலுக்கெல்லாம் போய் கும்பிட்டதுனால கொஞ்சம் ஆத்மா சாந்தி அடையலாம். எல்லாமே லாங்காக தான் எல்லா 27 நட்சத்திரம் 27 இடத்துல இருக்குது. இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போகும்போது தான் 27 பேரும் போகும்போது தான் அது நடக்கும். எல்லாரும் கிளம்பி ஒரே கோயிலில் போய் கும்பிட்டதுனால எல்லாம் பலன் நடந்துடாது. அதனால் நானே பார்த்தீங்கன்னா மிருகசீர நட்சத்திரத்துக்கு எனக்கு சில கோயில் இருக்குது, அங்கே தான் நான் போய் நின்று கும்பிடுவேன். அதுதான் என்னோட பலன். ஒவ்வொருத்துக்கும் அப்படி பலன் இருக்குது. அதனால் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இவங்களுக்கு இந்த வீடு இதெல்லாம் வாங்குறது விற்கிறதெல்லாம் எப்படி சார் இருக்கும் இந்த புது இதில்? இதுக்குள்ளே கஷ்டம். அதனால் வீடு ரொம்ப கஷ்டம்தான். வீடு விற்கக்கூடாது. விற்கலாம்னு நினச்சா கூட கம்மியான ரேட்டுக்கு வாங்குவாங்க. இல்லைன்னா கம்மியான ரேட்டுக்கு அடிமாட்டு ரேட்டுக்கு கேட்பாங்க. இப்போ கையெழுத்து போடுவதோ ஜாமீன் போடுவதோ கடன் வாங்குவதோ கூடாது. கடன்காரங்களா இருந்தாங்க கூட நீங்கள் ஒரு 2 வருஷம் டைம் கேட்டு நீங்கள் 2 வருஷம் கழிச்சு கொடுக்காம அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லணும். இப்போ குழந்தை சார்ந்த விஷயம் சார், குழந்தைக்கு ரொம்ப தள்ளி போகும், இல்லை ஏமாற்றம் ஏற்படும். இந்த சமயத்தில் ஆன்மீகத்தில் அவங்க ஈடுபாடுபட்டு நல்ல ஒரு ஜோசியை பார்த்து குழந்தைகளுக்கு என்ன மைனஸ்ன்னு கண்டுபிடிச்சு அதுக்குண்டான தோஷங்களை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். ஆனால் இந்த வருஷோட எண்டில் தான் கிடைக்கும். அப்போ அந்த ஜாதகத்தில் எப்போ கிடைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கும். அதனால பொது பலன்களை வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. மிக சிறப்பு சார்.